தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இடம். மற்றபடி தேசிய கீதம் பாடுவதில் முரண் இல்லை. வேற அதுக்கு தான் பதில் சொல்றேன். நேஷனல் சாங் வந்தே மாதரம் பாடணும்னு ஒன்றிய அரசு சுற்றறிக்கையே இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணல. தமிழுக்கு தான் முதலிடம், தமிழ் தாய்க்கு தான் முதலிடம், தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டு. மூன்றாவது முறையாக நான் பதில் சொல்லுகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்தோடு சட்டமன்றம் தொடங்கியது. தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. இதுதான் பதில். இல்ல, முதல்ல வந்தே மாதரம் பாடணும் கூட தான் மரபு இல்லை. ஆனா வந்தே மாதரம் பல இடங்கள்ல பாடினாங்க. நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, சட்டமன்றத்திற்கு என்று ஒரு கண்ணியமும் மாண்பும் இருக்கிறது. ஜனநாயகத்துக்கு பூர்வமாக எதிர்கட்சிகள் அவர்களுடைய எதிர்வரை ஆற்றலாம். இன்றைய தினம் கூட திமுகவினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பேட்ச் ஏதோ குத்திட்டு வந்தாங்க. இந்த டெமோக்ரஸியுடைய பியூட்டியே ஜனநாயகம் என்பது எதிர்கட்சிகள் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டலாம், அதற்கு இடம் தரலாம். ஆனா ஒன்னே கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ். அவங்க போன ஆட்சியில் அப்படி வந்திருக்கணும், கொஞ்சம் காலத்தாவதான் இந்த ஆட்சியில் வந்துட்டாங்க. இது பொது அமைதியும் சட்டம் ஒழுங்கையும் சட்டத்தின் ஆட்சியும் நீதி நிலைநாட்டுவதற்காக சிங்கப்பெண்கள் செருப்பு படையிலிருந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சர்க்கார். அதனால இந்த பேட்ச் எல்லாம் போன ஆட்சியில் அவங்க கொண்டு வந்திருக்கணும் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொள்கிறோம். நல்ல முறையில் தொடங்கி இருக்கிறது. தொடக்கம் நல்ல முழக்கமாக இருக்கிறது. இனி அடுத்த அலுவல் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த அறிவிப்புகளும் விரைவில் வெளிவரும். இல்ல, கிரைம் அகேன்ஸ்ட் உமன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விக்டிம் அந்த அப்பா அம்மா குழந்தை மீது இப்படி ஒரு அபியூஸ் நடந்துருச்சு, அவனுக்கு கேஸ் கொடுக்க வந்த அப்பா அம்மாவே அடிச்சு ஒரு கேஸ் போட்டாங்க. முன்பு 2024ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா சொல்றாங்க. அதை விட குறைந்திருக்கு. அதே சமயம் விக்டிம்ஸ் வெளியில வருவது அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்பு உணர்வு போலீஸ் ஸ்டேஷன் அதிகமா இருக்கிறதால நிறைய விக்டிம்ஸ் வெளியில வராங்க. அதனால இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி என்பது பொது அமைதியை பாதுகாத்து துரிதமான நடவடிக்கை. இப்ப குற்றம் நடக்குதா, உடனடியாக எந்த பாரபட்சமும் இல்லாமல் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரா இல்லையே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, அதை சொல்லவே மாட்டீங்களே. சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே சொல்றோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். சாதிவாரி சமூக நீதி கணக்காய்வு மாநில அரசு நடத்த வேண்டும். இதுல மாற்றம் இல்ல. அன்று சொன்னதான் இன்று சொல்றேன். ஏன்னா இது சமூக நீதியே அப்பதான் ரூட்ஸ்ல என்ன போயிருக்குன்னு பார்க்க முடியும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள்லயே ஒரு செக்டர் வந்துட்டாங்களா, இன்னொரு செக்டர் வரலையா, ரூட்ஸ்ல போயிருக்கா, முதல் தலைமுறை பட்டதாரி யாரு, பெண்கள் படிச்சிருக்காங்களா, பட்டதெல்லாம் எப்போ வரும்னா கணக்கெடுப்பும் கணக்காயும் நடந்தாதான் வரும். அதோட ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மீண்டும் வலியுறுத்தி இருக்கோம். அவங்க பண்ணலையே, நாம இதுல அழுத்தம் ஏற்படுத்தும் சொல்லி இருக்கிறோம். அவங்க மேடையில சொன்னாங்க, சட்டமன்றத்தில் சொல்லல. ஆனா நம்ம இதை கடுமையாக பின்பற்ற போகிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. கணக்காய்வு மாநில அரசு பண்ணோம், சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு பண்ணணும். அதற்கான அழுத்தத்தையும் நாங்க கொடுப்போம். ஒவ்வொருத்தரா சார், ஏற்கனவே விரிவாவே உங்க சேனல்லே நான் சொல்லியிருக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நடத்தணும், மற்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்காய்வுகள் எப்படி நடத்தினாங்க, உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வழக்குகள் இருக்கு, வழக்கினுடைய தீர்ப்புகளை எப்படி பின்பற்றணும் என்பதை தெளிவா விரிவா உங்க சேனல்லே பேசியிருக்கிறேன். சுருக்கமா சொல்றேன், சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்தணும், சாதிவாரி கணக்காய்வு மாநில அரசு நடத்தி இரண்டும் நடைபெறும். நாங்க பின்பற்றக்கூடிய ஒரே ஆள் மாண்புமிகு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். மக்களை முன்னிலைப்படுத்தி பதில முடிக்க விடுங்க. நண்பா, பதில நீங்க மட்டும் பேசுனா எப்படி? நாங்க பேசுறதே கொஞ்சம் கேளுங்க. அவரும் கேட்பார்ல, இவங்க எப்படியாவது மக்களுக்காக பேசுவாங்களா இல்ல போன்ல கேட்டுட்டு ஒரே கட்சிக்காக பேசுவாங்களா அப்படின்னு மக்களும் கேட்கிறாங்க. நான் சொல்றத நல்லா கவனிங்க. முதல் நாள் சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. சமூக நீதி காம்ப்ரமைஸ் இல்லாம தொடங்கி இருக்கிறது. அதுக்கு இந்த சட்டமன்றமே பிரதிநிதித்துவம். இத்தனை ஒடுக்கப்பட்ட, இத்தனை பிற்படுத்தப்பட்ட, இத்தனை பெண்களுக்கு ஈக்குவலா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட ஒரு கேபினெட் நடந்திருக்கு. இது எல்லாமே எதோடைய அறிகுறினா ஜனநாயகத்தினுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் எங்கள் கொள்கை தலைவர்கள், பகுத்தறிவு தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், கர்ம வீரர் காமராசர் அவர்களை பின்பற்றி வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும்.
இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி. இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது என்று அமைச்சர் ராஜ்மோகன் பேசியிருக்கிறார். தமிழகத்தில் பெண்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது என்று செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார். மேலும் இன்றைக்கு கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டமன்றத்திற்கு வந்த திமுகவினர் குறித்தான விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். மறுபுறம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்திய வண்ணம் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து இது குறித்து பார்க்கலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு.